இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முடியாதுடா, இதுல ஜரிகை பத்தல, இன்னும் பட்டையா இருக்கணும். ஒரிஜினல் தங்க ஜரிகையா இருக்கணும்டா. ஏன்பா கட்டிக்க போற பொண்ணியை நான் தான் செலக்ட் பண்ண, நான் கட்டிக்க போற வெஸ்டியை நான் செலக்ட் பண்ண கூடாதா? இங்க பாருங்க, எனக்கு அப்படிலாம் வேண்டாம், சிம்பிளா இருக்கணும் அவ்வளவுதான். இந்த பாருடா, நீ கட்டிக்க போற பொண்ணுதான் நான் செலக்ட் பண்ண முடியல, நீ கட்டிக்க போற வேஷ்டிய கூடவா நான் செலக்ட் பண்ண கூடாது? ஐயோ, இந்த பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு ஜரிகை வச்ச வேஷ்டி தான் வேணும். நல்ல பெரிய பார்டர் வச்ச ஒரிஜினல் தங்க ஜரிகை தான் எனக்கு வேணும்டா. ஓ கேட்டியா? பெரிய பாடுறா வேணுமா? போட்டேன் அந்த அன்னைக்கு. அதே மாதிரி உங்க அம்மாவுக்கு கூட காஸ்ட்லியான ஒரு பட்டு புடவை வேணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லன்னா நீயே பாத்துக்க, நான் கிளம்புறேன். போடா அப்பா, போடா. இதுக்குதான் இவரெல்லாம் ட்ரெஸ் எடுக்கவே கூட்டு வரக்கூடாது. பேர் பேத்திக்கிட்டு. சாரி சண்முகம், அவர் இப்படி பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏண்டி, உனக்கு புடவை செலக்ட் பண்ணிட்டியா? இன்னும் இல்லங்க, முதல்ல கல்யாண பொண்ணுக்கு கூரை சேலை எடுத்துறட்டும். அப்போ நீ முக்கியம் இல்லையா? என்னங்க இந்தப்பா, இவ என் வீட்டுக்காரி, இந்த வீட்டோட மூத்த சம்பந்தி. இருக்கிறதுலயே காஸ்ட்லியான பட்டு புடவையா எடுத்து போடுங்க. எங்க கௌரவத்துக்கு கம்மி விலையில பட்டு புடவையெல்லாம் என் ஒய்ஃப் எடுத்து கட்டதே இல்ல. அப்ப எங்களுக்கு மட்டும் கௌரவம் இல்லையா? இந்தப்பா, எங்களுக்கு இந்த 10,000 20,000 பட்டு புடவையெல்லாம் கண்ணிலேயே காட்டாத, 50,000க்கு மேல இருந்தா மட்டும் காட்டு. எங்களுக்கும் காஸ்ட்லி பட்டு புடவை தான் வேணும். டேய், என்னடா இது? ஏன் இப்படிலாம் நடக்குது? இங்க சேலைக்கே 1 லட்சம் 1.5 லட்சம் ஆயிடும் போல இருக்கே. இது தவிர நமக்கு மத்த செலவெல்லாம் வேற இருக்கு. பணம் எங்க இருந்துட்டா வரும்? என்ன பண்ண போறோம்? எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ கூட வந்து அவங்களுக்கு நல்ல புடவையை எடுத்து மட்டும் கொடு.